விஜய் எழுச்சி, விஜய் மக்கள் எழுச்சி எப்படி வேணாலும் சொல்லுங்க. அது ஒரு பெரிய எழுச்சி தான். வர சனிக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமா மீடியாக்கள் இல்லை, மக்கள் இல்லை, கட்சிகள், குறிப்பாக எதிர்கட்சி, துணை கட்சி, லெட்டர் பேட் கட்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா ஒரு சும்மா இருந்த ஒரு ஆளை போய் நம்ம வெளியே வா வெளியே வா வெளியே வான்னு சொல்லிட்டு வெளியே வந்த பிறகு இப்படி நமக்கு ஐயோ குய்யோன்னு அடிச்சுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த மக்கள் எழுச்சி, விஜய் எழுச்சிக்கான சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு விஜயே எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. டிவிகேவில் இருக்கிற ஒரு முக்கிய நண்பரிடம் கேட்டபோது அதுதாங்க விஜய் நினைச்சாரு. நீங்க கூட ஒரு வீடியோ பேசியிருந்தீங்கன்னு என்ன சொன்னாப்ல. காலையில பல் வலிக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரொம்ப 8:30 மணிக்கு கிளம்பி சென்னை ஏர்போர்ட்டுக்கு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல பிடிச்சி 9:15 கிளம்பி திருச்சியில் இறங்கி உடனே போய் அப்படியே ரோடு வழியா போய் நடந்து 10:35 பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு விஜய். அதற்கு காரணம் என்னன்னா, இருக்கும் வழிநெடுங்க இருக்கும், ஒரு வழக்கமான கூட்டமா இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் வர வீடியோ காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். ரெண்டு பக்கமும் அப்படியே நிற்பாங்க, அப்படி வர இருப்பாங்க, கொடியை இது பண்ணுவாங்க, கையாட்டுவாங்க, சில இடங்கள்ல நின்று தலைவர்கள் பேசுவாங்க, கை கொடுப்பாங்க, போட்டோ எடுத்துப்பாங்க. இப்படிதான் விஜய் எதிர்பார்த்தாரு. ஆனா கட்டுக்கடங்காத கூட்டம் 13 கிலோமீட்டர் 6 மணி நேரம் கடக்கிறது அது சாதாரண விஷயமே கிடையாது. அத்தனை பேர் இப்ப காண்டாகி போயிருங்க, அத்தனை பேரும் வயிறு எரியுது, அதுதான் உண்மை. அதெல்லாம் தாண்டி தன் பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா மனிதனுக்கு தன் பலம் இல்லைன்னு தெரியாது. இப்ப விஜய் அதை தான் உணர்ந்திருக்காரு. தன்னுடைய பலம் என்ன, தனக்கு இந்த மக்கள் பண்ற சப்போர்ட் எப்படி, மாற்று அரசியல் வேணும்னு தமிழக மக்கள் எப்படி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணணுமா, புதுசா நீங்க வாங்க. அதான் விஜயோட பேச்சுன்னு இருந்தது. நான் பணம் எல்லாம் நிறைய பார்த்துட்டேங்க, நான் பார்க்காத பணமே கிடையாது, நான் அரசியல் வந்தா சம்பாதிக்கணும்னு அவசியமான ரொம்ப தெளிவான பேச்சு. இது உண்மையில தெளிவான பேச்சு. ஒரு 250 கோடி சாதாரண காசு கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்றாரு விஜய், இறங்கி பண்றாரு அப்படின்னா 1000 கோடி அசால்ட்டா சம்பாரிச்சு. 1000 கோடி சாதாரண காசு கிடையாது. அதுதான் நான் பார்க்காத பணம் கிடையாதுன்னு. சரி, நீங்க சொல்லிட்டீங்க விஜய், உங்க வேட்பாளரா இருக்கிற அவங்க ரைட்டு தலைவன் அவர் தானே உறுதியை சொல்ல முடியும். அதே சமயத்தில் அவரும் ஒரு தலைவன் என்ன முடிவோ அதுதான். எங்கிட்ட நண்பர் கேட்டார், விஜய் சொல்லிட்டார் ரைட்டு, நான் பார்க்காத பணம் கிடையாது, நான் அரசியலுக்கு நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. அவர் கட்சி சார்ந்தவர் இப்ப வேட்பாளரா நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உறுதி தருவாங்களா, அவங்கள சொல்லுவாங்களான்னா சொல்ல வச்சுதான் ஆகணும். அதுதான் புது அரசியல், மாற்று அரசியல். இதெல்லாம் மீறி 2 கட்சிகள் உண்மையிலே கழகத்துல இப்ப வரைக்கும் கழகத்துல இருக்காங்க. அது கழகத்துல இருக்காங்க, பல கட்சிகள் இருக்காங்க. அதுல 2 கட்சிகள் காரணம் என்னன்னா, திமுகவினுடைய பெரும்பாரியான வாக்குகள் விஜய் பக்கம் போகும், அதிமுகவினுடைய வாக்குகள் போகும். குறிப்பாக திமுகவினுடைய வாக்குகள் போகும். பல அரசியல் நிபுணர்கள், கருத்து கணிப்புகள், மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, சாமி திமுகவுடைய பலமே என்னன்னா சிறுபான்மையினர் ஓட்டு. மிகப்பெரிய பலமே அதுதான். முஸ்லிம்கள் ஓட்டு, கிறிஸ்துவர்கள் ஓட்டு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலமே. நீங்க என்னதான் மற்ற கட்சி வந்தாலும் சரி மாத்தி ஓட்டுவே போட மாட்டாங்க. இப்ப அதிமுகவுடைய ஓட்டு ஏன் சிதறம் அப்படின்னா, அதிமுக ஏகப்பட்ட கோஷ்டி உள்ள, 2வது பிஜேபி கூட கூட்டணி அப்படின்னு பல பேருக்கு உள்ள அதிருப்தி, அது சாலிடா ஒரு பக்கம் விஜய் பக்கம் வந்துடும். சரி, சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னா சிறுபான்மையினர் ஒரு மாற்று அரசியலுக்காக இயங்கிட்டு இருக்காங்க, விஜய் தான் வரட்டுமே. தொடர்ச்சியாக விஜயை நீங்க விமர்சிக்கிறது என்ன இப்போ நீங்க விஜய்னு சொல்லிடலாம், தளபதி விஜய், முதல்வர் விஜய்னு. ஆனால் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஜோசப் விஜய் அவர்கள் நீங்க அங்கி எடுத்து மாட்டாத குறைதான் நான் திரும்ப சொல்றேன். உலகத்தில் இருக்கிற பாதிரியார்கள் மொத்த பேர் சேர்ந்து ஃபண்ட் போட்டு இவரை தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிங்க, அந்த கட்சியில நில்லுங்க, இதை உலக கிறிஸ்துவ அமைப்பா மாத்திருங்க அப்படின்னு விஜயை திட்டமிட்டு கொண்டு வந்ததாக விஜயின் கூட சொல்லாமல் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னது கிறிஸ்துவர்களுடைய மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியோடு அப்படியே அந்த பக்கம் ஓட்டு போகும். இந்த ஓட்டெல்லாம் பலமாக மாறி விஜய்க்கு இந்த திருச்சியில், அரியலூரில் இந்த காட்டப்பட்ட இந்த பலம் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க உண்மையான பலம். நான் திரும்ப சொல்றேன், 18 வயதிலிருந்து 40 வயது உள்ளவர்களுடைய அந்த ஓட்டு சாலிடா பெரும்பான்மையான ஓட்டு. சரி, இதை வச்சு விஜய் ஜெயிப்பாரா, ஆட்சியை பிடிப்பாரா, அவர் எதிர்கட்சியா நிற்பாரா, தொடர்ந்து அவருடைய பயணம், அரசியல் பயணம் போகுமா அப்படிலாம் நான் ஜோசியம் பார்க்க விரும்பல, ஜோசியம் சொல்ல விரும்பல. ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இங்கு திருச்சியிலும் அரியலூரிலும் பெரம்பலூரில் காத்து கொண்டு இருந்தவர்கள் பெரம்பலூருக்கு போக முடியல. இவங்க எல்லாம் யாருன்னா அவங்களா வந்தவங்க தான், திரும்ப அவங்களா வந்தவங்க தான். அது விமர்சனம் இருக்குது. விசில் அடிச்சாங்க குஞ்சிக, அப்புறம் விஜயை பார்க்க வந்தாங்க, அப்புறம் அவங்க பார்த்துட்டு கையாட்டிட்டு போயிடுவாங்க. கத்திலையும் தெரியலையும் துப்பாக்கியிலையும் பார்த்த விஜயை நேரில் எப்படி பார்க்கலான்னு வந்தவங்க இது எவ்வளவு பேர் இருப்பாங்க? அது எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஏங்க, பெண்கள் முதல் கொண்டு கர்ப்பிணிகள், சிறுவர்கள்,
வயதானவர்கள் அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் தான். திரும்ப நான் அதான் போன வீடியோல பேசுதான், விஜய் எங்கேயாவது சொதப்பிட்டு 2 கட்சியை மட்டும் பிஜேபி, திமுக, பாசிசம், பாயாசம் இதை மட்டும் பேசிட்டு போயிட போறாருன்னு பார்த்தா மிக தெளிவான உரை, மிக மிக நெத்தி பொட்டில் அடிச்சா மாதிரியான ஸ்பீச். இன்னும் கூட பேசியிருக்கலாம். என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, இன்னும் கூட இறங்கி பேசியிருக்கலாம் விஜய். இப்போ என்னன்னா வந்தாச்சு, அது எதிர்பார்த்து தான். பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததற்காக தாவேக்கானவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பில் மகேஷ் வந்து சொல்றாரு, ரைட், ஓகே, வராங்க, கொண்டாடுறாங்க, இது பண்றாங்க, பார்க்குறாங்க. ஒரு நடிகர் அப்படி தான் பார்ப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு பள்ளியை சேதப்படுத்திட்டாங்க, மேற்கூரியை வந்து காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு மரக்கடை ஓனர் வந்து வாசக்கால், கதவு இதெல்லாம் வச்சுருந்த ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த தாவேக்காவினர் தொண்டர்கள்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த அழுத்தம் வரதான் செய்யும். அவ்வளோ செருப்பு இருக்குது, ஒரு சேனல் வந்து செருப்பு இருக்குது, இவ்வளோ செருப்பு, இவ்வளோ பேரிகார்டு அடிச்சுன்னு ஒதுக்கிட்டாங்க, போகிற இடம் பூரா பாருங்கள் எல்லாத்தையும் சாச்சிட்டாங்க. அப்புறம் வந்து விஜயே இறங்கி தம்பி இறங்குடா இறங்குடா இறங்குடான்னு ஒரு தலைவரே சொல்கிற அளவுக்கு அதே திரும்ப ரிப்பீட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி விஜய் பேசின அந்த ஸ்பீச் தான் வந்து திருச்சியில் பேசுனதும் சரி, அரியலூரில் பேசுனதும் சரி, குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுனதும் சரி, 535 வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டுள்ளதா? அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், ஆளுங்கட்சிக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனையில், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனையில் ஒரு கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளது. இந்த கிட்னி திருட்டு இருக்கிற எதிர்கட்சியான அதிமுக, பாமக, மதிமுக, அந்த திமுக, இந்த திமுக, எந்த காவும் ஒண்ணுமே கேட்கல. வந்து பொதுவா இது மாதிரி நடந்தா என்ன நடக்கும்? வந்து அந்த மருத்துவமனைக்கு வந்து சீல் வைப்பாங்க, விசாரணைக்கு இது பண்ணுவாங்க, அந்த டாக்டர்ஸ் யாரோ அவங்க மேல வழக்கு பதிவு செய்வாங்க. ஆனா இங்க வேற மாதிரி அது பாட்டு அந்த மருத்துவமனை இயங்கிக்கிட்டே இருக்குது. இதை விஜய் இன்னும் டீப்பா பேசியிருக்கலாமேன்னு பலருடைய கருத்து வந்து. ஆனா இது அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு போய் சேர்த்திருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம், திருச்சி அப்படின்னாலே டெல்டாவுடைய ஒரு பகுதி, டெல்டாவுடைய முக்கியமான இடம் மணல் திருட்டு. இந்த மணல் திருட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி யார் கடந்து போகணும்? இன்னைக்கு வந்து தாது பொருட்களை, நம்ம கனிம வளத்தை அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வருங்காலம் என்ன ஆகும் அதை பத்தி கவலையே கிடையாது. மணல் திருட்டு பத்தி, குறிப்பா டெல்டா மணல் திருட்டு பத்தி ராமதாஸ் ஒரு முழு பக்க அறிக்கை ஒன்று ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருந்தாரு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஐயா நல்லக்கண்ணு கடந்த ஜெயலலிதா ஆட்சியில், அந்த அம்மா ஆட்சியில வழக்கு போட்டாரு. வழக்கு போட்டு அவரே போய் வாதாடினாரு. 100 வயதை கடந்த அந்த மாபெரும் தலைவன் உண்மையிலேயே வந்து இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? விஜய் இது இன்னும் டீட்டெயிலா பேசியிருந்தா வேற அளவுல பத்தின்னு இருக்கும். ஏங்க கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிஷம் தாங்க, அதிலே பாதி மைக்கு வேலை செய்யல. அங்கேயே போய் அரியலூர்லயே 2 மைக்கு வச்சு பேசியிருந்தாரு. அங்கெல்லாம் விடுபட்டுதான் நான் இங்க பேசணும்னாரு. எப்படி வந்து அவரு திருச்சியில இருந்து அரியலூருக்கு எப்படி போக போறாருன்னா அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் பல மணி நேரம் காத்திருந்தாங்க. அந்த பல மணி நேரம் காத்திருந்துதான் மிகப்பெரிய வரவேற்பு. இது எப்படி காண்டா இருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. சீமான் தான் இருக்கிறதுல கொந்தளிக்கிறார் வந்து, ஏங்க நயன்தாரா த்ரிஷாவுக்கு வராத கூட்டாங்களாங்க, வந்துருங்க அப்படின்னு மலிவான அரசியல். இது மிக மலிவான அரசியல். மக்கள் பிரச்சனையை வந்து இதயத்துல இருந்து பேசணும், காகிதத்துல இருந்து பேசக்கூடாது அப்படின்றாரு. அதாவது அவர் நடிகர், நீங்களும் தான் இயக்குனர், அவரும் ஒன் டேக் ஆர்டிஸ்ட் தான். வந்து விஜய் வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட். ஒரு மனப்பாடம் பண்ணிட்டா ஒரே டேக்ல வந்து பண்ணக்கூடியது. நீங்க ரீடேக் எடுக்கக்கூடிய டைரக்டர் தான். நீங்க வந்து சீமான் டைரக்டர் தான், இதயத்துல இருந்து தான் பேசணும், பேப்பர்ல பேசணும். இது வேலை என்னன்னா மழை வேற வந்துருமா, மழை வந்துட்டா இவரால் பேச முடியாது, பேப்பர் நனைஞ்சு போயிடும். என்னென்னலாம் காண்டு இருக்கிறோ, என்னென்னலாம் கடுப்பு இருக்குதோ அத்தனையும் கக்குறாங்க, வந்து வன்மத்தை கக்குறாங்க. இதெல்லாம் மீறி விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு, விஜயுடன் அரசியல் டீல் பேசுவதற்கு பல கட்சிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த எழுச்சியுடைய வெளிப்பாடு தான் இது. நீங்க அரியலூர்ல போறாரு, அரியலூர்ல கூட பிரச்சனையை பேசுறாரு, இன்னும் கூட டீப்பா பேசியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அங்க இருக்கிற அமைச்சர் தான் போக்குவரத்து துறை அமைச்சர். இங்க என்ன வந்து போக்குவரத்துக்கு இது பண்ணிருக்காங்க கேட்கிறாரு. தமிழ்நாட்டிலேயே மிக கடுமையான வறட்சியான மாவட்டம் வந்து அரியலூர். அங்க என்ன தொழில்துறை இருக்குது? முந்திரி ஃபேக்டரி ஒன்று வருதுன்னா எங்க வந்தது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தண்ணிக்கு பெரும் தட்டுப்பாடு, சரியான போக்குவரத்து கிடையாது. அந்த மக்கள் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை யார் பேச போறாங்கன்னா, நீங்க சொன்ன, நீங்க விமர்சனம் பண்ண அந்த கூத்தாடி, அந்த முகம் பூசின, சாயம் பூசின அந்த நபர் தான் இங்க வந்து பேசினா லட்சம் மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, கொண்டாடினாங்க. இன்னும் கூட பேசியிருக்கலாமே பிரச்சனையை அப்படின்ற ஒரு விஷயம். இனி பேசுவார் விஜய். தெரி ராஜா இன்னொருத்தர் வந்து போட்டிருக்காரு ஒரு பதிவு. இந்த NDTV சாம்
அவர் வந்து அந்த களத்தில் மைக் எடுத்துன்னு வர்றாரு, ஒரு தொண்டை ஆடிக்கிட்டு இருக்கான். ஆடிக்கிட்டு அவர் மேலே வந்து துண்டு போட்டது, அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர், நமக்கு தெரியும் வந்து, அவங்களுக்கு தெரியாது வந்து. இது ஒரு பெரும் குற்றம்னு ஒன்று கிடையாது வந்து. இதுக்கு ஒரு விமர்சனம் வந்து, இவங்கெல்லாம் யார் பார்த்தீங்களா, இந்த அணில்கள்லாம் இதுங்கெல்லாம் இப்படி தான் பண்ணும், இதுங்க கையில் ஆட்சியை கொடுத்தா என்ன நடக்கிறதுன்னு. இதை விட மோசமானதெல்லாம் வந்து வடக்கே நடக்கும், வட இந்தியாவில் நடக்கும். வட இந்தியாவில் இப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு பைட் போட்டு பேசவே முடியாது. ஒரு கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு டவர் மாதிரி கட்டி, ஒரு கூண்டு மாதிரி கட்டி அதில் நின்று பேசுவாங்க. அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் முடிவு பண்ண முடியாது. ஏங்க இவங்க எல்லாம் ரசிகர் தாங்க, ரசிகர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களோட தொண்டருக்கான மனப்பான்மையை கொண்டு வரணும். தொண்டர்களா மாறுறதுக்கு இன்னும் இருக்கு வந்து. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல எல்லாத்தையும் எதிர்பார்த்தா எப்படி? ஒருவேளை அடுத்த எலெக்ஷனுக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமா நீங்க எதிர்பார்க்கிற அந்த தொண்டர்களாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வயிற்றிலும் 1/2 கிலோ புலியை கரைத்து இருக்கிறார் விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இந்த விஜயை தூக்கி வச்சு பேசுறதுக்கு எதுவும் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு விஜய்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னன்னா, இன்னைக்கு நான் விசாரிச்ச வரைக்கும், நான் பேசின வரைக்கும், இளைஞர்கள்ட்ட நான் சில பேர்கிட்ட பேசுறப்போ அவன்ன்றாங்க, வரட்டும் விஜய் தான் வரட்டும், விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு, வரட்டுமே, ஒரு மாறுதலுக்கு வரட்டுமே. அந்த மாறுதலுக்கு வரட்டுமே அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் செய்த தவறு தான், இல்லை நீங்கள் இதற்கு முன்னால் செய்த தவறு தான், எந்த கட்சியா இருந்தாலும் வந்து அதுவும் அவன் விரும்பல. வரட்டும், ஒரு மாற்று கட்சி வரட்டும். சரி, வந்துட்டார் விஜய், ஊழல் இல்லாத ஆட்சி, நம்பகத்தன்மையான ஆட்சி, முறைகேடு இல்லாத ஆட்சி கொடுத்துருவாரா? கொடுத்துதான் பாருங்களேன் ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் பல பேருடைய கருத்து. சரி, 2026 விஜய் ஆட்சியை பிடிச்சிருவாரா? திரும்பவும் சொல்றதா, நான் வந்து ஜோசியம் பார்க்க விரும்பவில்லை, ஜோசியம் சொல்ல விரும்பவில்லை. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான ஒரு தலைவனாக விஜய் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஒரு டீம்ல எல்லாரும் டக் அவுட் ஆகிட்டே இருக்கீங்க, சரியா பவுலிங் போட மாட்டேன்றீங்க, அதிருப்தியாவது. ஒருத்தர் நல்ல பேட்ஸ்மேனு, நல்ல பவுலரு, ஆல்ரவுண்டரு, அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவனை உள்ளவே சேர்க்க மாட்டேன்றீங்க. காரணம் என்னன்னா, சொதப்பனாலும் சரி, டக் அவுட் ஆனாலும் சரி, மோசமான மேட்ச் விளையாடினாலும் சரி, புதுசா ஒருத்தனை, திறமையான ஒருத்தனை விட்டுறக்கூடாதுன்னு நீங்க டீமை வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனால் மக்கள் அது கிரவுண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வெளியே வந்து கையுறை போட்டுக்கிட்டு கிரிக்கெட் பேட்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கானா, அவன் கில்லாடி ஆவான் அப்படின் போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எதுவுமே அவனை களத்துல விடுவாங்க. அவன் சிக்ஸர் அடிப்பான், விக்கெட்டை வீழ்த்துவான், கண்டிப்பா வந்து ஆர்டிக் விக்கெட்டை போடுவான். அது நடக்கும். அதுதான் இயற்கை, அதுதான் மக்கள் கொடுக்கிற முடிவு. அந்த முடிவு தான். அப்படியாப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனாக அரசியல் களத்தில் அப்படியாப்பட்ட ஆல்ரவுண்டராக விஜய் வந்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.